குடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஹலோ, ஐ எம் கம்மிங். அட, நான் அரேஞ்ச் பண்ண பார்ட்டிக்கு நான் எப்படி வராமல் இருப்பேன்? யா, அஃப்கோர்ஸ், ஐ வில் பி தேர் பை 6 o'clock. யா, பாய். என் பேர் அபிராம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 80,000 சம்பளம். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினேன். இன்னும் கஷ்டப்படணும், கம்பெனியில் நல்ல பேர் சம்பாதிக்கணும். இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல எம்டி சார் கிட்ட இம்ப்ரெஷனை கூட சம்பாதிச்சாச்சு. அதனால தான் கிராண்ட் காக்டெயில்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எம்டி சார் வருவார். சொல்லப்போனா அவருக்காக தான் இந்த பார்ட்டி. இன்னொரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், ஒரு பென்ஸ் கார் கூட சம்பாதிக்கணும். வண்ணமயமான உலகத்துல என்ஜாய் பண்ணணும். என்னை பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும். ஆனா இதை பார்த்து பெருமைப்படுறதுக்கு ஜானகி இப்போ என் கூட இல்லை. Chunky. Play it out. Got that funky fever. லைஃப் ஒன்னு சான்ஸ் ஒன்னுதான். லைஃப் ஆடி என்ஜாய் பண்ணத்தான். வேலை செய்ய மீதி டைம் என்ஜாய் பண்ண பாடியில எனர்ஜி லெவல் மீண்டும் ஏத்திடலாம். டென்ஷன்கள் தள்ளி போடு, பிரின்சிபல் பேசி பழகு, மறு நிமிஷம் வானில் நாமும் பறந்து போகலாம். இளமை வயதெல்லாம் தவறு செய்திடலாம். மனதில் இருப்பதெல்லாம் செய்து காட்டிடலாம். நானும் தேவைதான். லைஃப் எல்லாம் பேசிதான், நைட் எல்லாம் ஹாப்பி தான். லைஃப் ஒன்னு சான்ஸ் ஒன்னுதான். லைஃப் ஆடி என்ஜாய் பண்ணத்தான். Feel the bass kick, move your feet quick. Watch the flip side on the worldwide. You know how we do it for the Y2K plus 5. Jump, 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 jump. 9 to 5. Yeah, yeah. பூவெல்லாம் அழகை தோன்றும், இருளெல்லாம் வண்ணமாகும். மனதுள்ளே பணியும் தூவ சொர்க்கம் சேர்ந்திடலாம். ஆகாயம் மொத்தம் சொந்தம், நிலவெல்லாம் பகலில் தோன்றும். விண்மீன்கள் கைகள் தட்ட சேர்ந்து ஆடிடலாம். ஆசை உலகத்தில் தேவை தீர்க்கலாம். விடியும் நேரத்தில் விலகி போகிடலாம். நானும் தேவைதான். லைஃப் எல்லாம் கிரேசி தான். நைட் எல்லாம் ஹாப்பி தான். விளையாட நீ வா வா.
லைஃப் ஒன்னு சான்ஸ் ஒண்ணுதான், லைஃப் ஆடி என்ஜாய் பண்ணத்தான். Yeah. Well done, Abhi. பார்ட்டி நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்க. Yeah, it's okay. நாளைக்கு நீ ஹெட் ஆபீஸ்க்கு வந்து என்ன பாரு. Yeah, sure. I'm very happy. Thank you, sir. ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடும். நான் பாத்துக்கறேன். வாழ்க்கை ஒரு பயணம்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கான இலக்கு என்ன? வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அப்படி நடக்கலனா அந்த பயணம் வீணா போன மாதிரி தான். சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத மறந்து போய் தங்களுக்குள்ள இருக்கிற அகம்பாவத்தை வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சில பேர். இந்த அகம்பாவம் நம்ம வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ திருப்பு முனைகளை உருவாக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைக்காம அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு நினைக்கிறதுல தான் பிரச்சனையே இருக்கு. ஃபேஷனுக்கான ஓட்டம், செல்போன் பேச்சுகள், உணர்வு இல்லாத சிரிப்புகள், பப்புல கூத்து, இவைகளுக்கு நடுவுல தன்னோட வாழ்க்கையோட இயல்பை மறந்து ஒரு உயிர் இல்லாத பொம்மையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா பயணமும் ஒரே மாதிரி இருக்காது. பல விதமான சம்பவங்கள், பழக்கங்கள், அறிமுகங்கள், சில பேர்களை சந்திக்கிறதும் சில பேரை பிரிகிறதும், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். இந்த கதையும் பலவிதமான மனநிலைகள், பலவிதமான வாழ்க்கைகள் கொண்ட 2 கதாபாத்திரங்களுக்கு நடுவுல நடந்த சம்பவம். அவங்களுக்கு நடந்த விளைவுகள். இரவு மட்டும் தெரிகின்ற நிலவின் மேல் எத்தனையோ மச்சங்கள். அந்த மச்சங்களுக்கு நடுவில் ஒரு புனிதமான ரோஜாவுடன் கதாநாயகனின் பயணம்தான் இந்த கதை. சக்சஸ், ப்ரமோஷன் கேரண்டி. அப்படியே நீ சாதிச்சிட்டடா. இனி பழசெல்லாம் தூக்கி போடணும். முதல்ல இந்த காரை தூக்கி போட்டுட்டு பென்ஸுக்காரங்க லோன் அப்ளை பண்ணணும். ஏய் ஏய் ஏய், என்ன இதுக்கு ஒரு நாள் போகும் விஷயம். ஹலோ, எங்கடா இருக்க? டேய், வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ ஹலோ 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 ஹலோ. அச்சா, இப்போ பேட்டரி போகணும். முதல்ல இந்த போனை மாத்தணும். இப்ப வீட்டுக்கு எப்படி போறது? எங்க இருக்குன்னு கூட தெரியலையே. நான் என்ன முழு ராத்திரியா இருக்க போறேன்? ரேட் அவ்வளவுதான். கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஒரு வேளை 2 வேளைன்னு சொல்றதுக்கு இது ஒண்ணு ஏலமும் கிடையாது, சந்தையும் கிடையாது. இஷ்டம் தான் வாங்க, இல்லாட்டி கிளம்புங்க. வரீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கிக்கோங்க. எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உனக்கு நல்ல பிசினஸ் ஆகிற மாதிரி பாக்குறேன். என்ன நம்பு. கை சுற்றுச்சு. வேணா நான் சொல்லிருக்க வேண்டியதானே? உங்க அப்பா சொத்தா போக போகுது. அந்த பொண்ணு யாரு? நல்லா இருக்காளே. அவளோட ரேஞ்சுக்குள்ள நீ தாங்க மாட்ட. 1000 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு இருக்கு. உன்னால அவளை தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம வேலைய கவனி. சரி, என்ன பண்றது? பட்னியா இருக்க முடியாதுல்ல. வா வா. முதல்ல பணத்தை எடு. இந்த இரு, இத வந்துடுற. என்னடி முடிஞ்சதா? சுரண்டி சுரண்டி 1000 கிடைச்சது.
என்ன 2 பேருக்கா? இல்ல எனக்கு மட்டும்தான். அம்மா உனது என்னாச்சு? இன்னும் முடியல. கொஞ்ச நேரம் பொறுக்கணும். என் வேலையை நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை நீ போய் பாரு. நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அந்த கார்ப்பரேட் பாபுக்கு லொல்லு கிருஷ்ணா உன்னை புக் பண்ணிட்டானாமே, ஆல்ரெடி அட்வான்ஸ் வாங்கிட்டானா? என்னடி அவன் அந்த மாதிரி செய்ய வேணாம் நான் சொன்னல. ஏன் பணம் நல்லா தானே தரான்? நோயவும் அள்ளி தருவான். உனக்கு தெரியாதா என்ன? நம்ம ரம்யா அவன்கிட்ட போய் தான் ஹாஸ்பிட்டல்ல கதியேன்னு இருக்கா. நம்ம இப்ப என்ன பண்றது? நம்ம கிருஷ்ணா அட்வான்ஸும் வாங்கிட்டானே. அதை விடுறி, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு தர வேண்டியது 1 லட்சம் ரூபாய். அதுல 80,000 கொடுத்தாச்சு. மீதி 20,000 ரூபாய்க்காக அந்த பரதேசி என்ன கண்டவன் கூட எல்லாம் படுக்க வச்சிட்டு இருக்கான். அந்த பாபுவோட ஆளுங்க உன்னை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. கல்ல பாப்போம். நீ வாயா. ஆட்டோ, ஹே ஆட்டோ, இடியட், காது கேட்கல. ச்சே. என்ன? சிகரெட் இல்ல. போய் சொன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் பிறக்கும். உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். நீங்க சிகரெட் கொடுத்தா நான் உங்களுக்கு வத்தி குச்சி கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ். உன் வத்தி குச்சி ஒன்றும் தேவையில்ல. புடி. ரெண்டு எடுத்துக்கிட்டேன். மாமா போலாமா? என்ன? பக்கத்து தெருவில் தான் ஹோட்டல் இருக்கு. ரூமுக்கு 500 ரூபா தான். எனக்கு 1500 ரூபாய். மொத்தம் 2000 ரூபாய். ஹோட்டல் வேணாண்ணா, கார்னா கூட எனக்கு ஓகே தான். 500 ரூபாய் சேஃப். என்ன குரு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துலயும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா மழை கூட வேதனைப்படும். என்னாச்சு மாமா? அவ்வளவுதான். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? ஆம்பளை நினைச்சேன். இல்லையா? ஏய்யூ, எவ்வளவு திமிரு உனக்கு! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணுக்கு இருக்க வேண்டிய லட்சணம் ஒன்னாச்சும் இருக்கா உனக்கு? இருக்கிறதுனாலதான் இங்க நின்னுட்டு இருக்கேன். இல்லைன்னா உள்ளவா பொண்ணா இல்லையான்னு காட்டுறேன். என் மூடு வேற சரியில்லை. தொல்லை பணம் வைக்கிறது கிளம்பு. முதல்ல உனக்கு இருந்தா தானே மூடு. போயா. உலகத்துல எல்லாரும் பணம் கொடுத்து சுகத்தை அனுபவிப்பாங்க. இவன் என்னடானா ஃப்ரீயா வரேன்னு சொன்னாலும் வேணான்றான். உண்மைதான். பொண்ணு வந்து கேட்டா இலக்காரன் தான். ஹலோ, உன்னதான். மறுபடியும் என்ன பிரச்சனை? இந்த நேரத்துல வர பிரச்சனை தான். உனக்கு எப்படியும் வராது. கொஞ்சம் டைம் ஆச்சு சொல்றியா? 11:30. 11:30யா? அடங்கொக்கமாக்கா. இந்த சிட்டில இருக்க ஆம்பளைங்கள என்ன நாங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு பரதேசி பையில கூட காணோம். இருக்கிறவன் கூட என்ன எதுவும் பண்ண மாட்டானே. மனசில் மனசாய், மனசில் மனசாய், வாழ்க்கையில் வாழ்க்கையாய், வாழ்க்கையில் வாழ்க்கையாய், துணையாய் ஒருத்தர் இருந்தார், துணையாய் ஒருத்தர் இருந்தார். அதுதான் பாக்கியம், அதுதான் சொர்க்கம். ஏய், அந்த பாட்டை பாடாம நிறுத்து. டிஸ்டர்ப் பண்றேனா உங்களை? இத வரை நீ கேட்கணுமா? டிஸ்டர்ப் தான் பண்றேன். இது ரொம்ப நல்ல சாங்குங்க. மனசுக்குள்ள மனசா நீங்க கேட்டுட்டு வேலை செய்வீங்கன்னு பாடினேன். பாட்டு கிட்ட வேலை செய்ய முடியுமா? ஏதாவது ஒண்ணு தானே செய்ய முடியும். இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு தெரியுமா? நாளைக்கு ஆபீஸ்ல டெமோ கொடுக்கணும். இங்க பாரு, அத பாடுறத விட்டு முதல்ல போய் படுத்து தூங்கு. நான் எதுக்கு நீ பாடணும்? இங்க பாரு, உனக்கு நான் மரியாதையா சொல்றேன், அந்த பாட்டை மட்டும் பாடாத. என்ன?
இந்த பாட்டு மட்டும் பாடக்கூடாதா? உனக்கு இந்த பாட்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? மனசுக்கு ரொம்ப பிடிச்சவன், வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறவன், அப்பேற்பட்டவன் நம்ம வாழ்க்கையில இருந்தா வாழ்க்கையே சொர்க்கம். இதை விட இந்த பொல்லாத வாழ்க்கைக்கு வேற என்ன வேணும் சொல்லு குரு. என்ன பத்தி ஏன் சொல்றேன், உன்னை பத்தி நினைச்சுக்கோ. சரி குரு, நம்ம 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஒத்துக்கிறேன். இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே பேசலாம்ல. ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசலாம்ல, ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? சார் பாத்தறங்க. என்னையா இந்த வாழ்க்கை? வணக்கம் சங்கரனா. ஏய், அண்ணனு கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன்? அது பழக்கமா போச்சுனா? ஏய், மறுபடியும் பாரு. யாரு அவன்? கஸ்டமரா? இல்ல இல்ல, கார் நின்னு போச்சு. நின்னு போச்சா? நிறுத்திட்டானா? பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே சார். என்னையா இங்கெல்லாம் ஐடென்டி கார்டா வச்சுக்கிட்டு சுத்துவாங்க? சரி சரி விடு. ஏய் குட்டி, அந்த லொல்லு கிருஷ்ணா எங்க இருக்கான்? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்படி தெரியுமா? உனக்கு அவனுக்கு ரொம்ப பெருத்து போச்சுடி. அவன் கொடுக்க வேண்டிய மாமூல் இன்னும் கொடுக்கவே இல்ல. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவன் தோலை விரிச்சு நான் யூனிஃபார்ம் தேய்ச்சி போட்டுக்கிறேன். பணத்தை என்கிட்ட கொடுத்து தான் வச்சிருக்கான். அப்புறம் ஏன் தெரியாதுன்னு சொன்ன? நீ பணத்தை பத்தி எங்க கேட்ட? அந்த கிருஷ்ணா பத்தி தானே கேட்ட. ஏய், உனக்கு உண்மையிலே திமிரு அதிகமாயிடுச்சுடி. 2000 ரூபாய் தரணும், 100 ரூபாய் கம்மியா இருக்கு. என்னாச்சுடி? இவ சுருட்டி இருப்பா போல சார். அது உங்க பழக்கம், எனக்குலாம் அந்த மாதிரி நினைப்பில்ல. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அவன் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? அந்த 100 ரூபாய் நீ தான் சுருட்டி இருப்ப. எடு வெளியில. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? எட்ரி வெளியில. ஏன் நீங்க மட்டும் போலீஸ்ன்ற பேர்ல மக்கள் கிட்ட பணத்தை புடுங்கிறது இல்லையா? எனக்குலாம் இதை பத்தி தெரியாது. அவன் அவ்வளவுதான் கொடுத்தான். என்னடி சொன்ன? அடிங்கொய்யால 100 ரூபாய் சுட்டது இல்லாம எங்களை பத்தியே தப்பா பேசுறியா? மேனஸ் இல்லாம உன்னையும் அவனையும் கொண்டு போய் உள்ள தூக்கி வைக்கிறேன். அப்பதான் நீ பணத்தை எடுப்ப. என்கிட்டயே நாடகம் ஆடிட்டு இருக்கியா? வாடி உள்ள. டேய் டேய், என்னாச்சுடா? யார் மேலடா உனக்கு கோவம்? சார், மரியாதையா பேசுங்க. என்னடா? பொண்ணுங்கிட்ட பேசுற முறை அது கிடையாது. பாருடா, என்னது இது? ஆமா, நீங்க இந்த மாசம் தர வேண்டிய மாமூல குடுக்குறீங்களாமான்னு கேக்கட்டுமா? அப்படி கேட்டா போதுமா? நக்கல் பண்ணாதீங்க. என்னடா நக்கல்? இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினா என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன் நாயே. ராத்திரி நேரத்துல நாங்க குடும்பம் நடத்தாம உங்களுக்காக டியூட்டி பார்த்துட்டு இருந்தா நீங்க என்னமோ எங்களுக்கு பேசுற முறைய கத்து கொடுக்குறீங்களாடா? ஏய், இந்த பஜாரிக்காரிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நீ எனக்கு கத்து கொடுப்பியாடா? எனக்கே ஒழுக்கம் கத்து கொடுக்குறியாடா? ஏய், உன்னை இங்கே சுட்டு போட்டுருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்க? சங்கரண்ணா விடுங்க விடுங்கண்ணா. அந்த புள்ள பூச்சிட்டு உங்களுக்கு என்ன பேச்சு? உங்க 100 ரூபாய நான் தரேன். வா வா. ஒழுக்கம் வேணுமாம்ல? ஒழுக்கம் வா. 100 ரூபாய்க்கு போய் இவ்வளவு சண்டையா? யோ, நீ ஸ்டேஷன் போ, நான் வந்துடுறேன். சரிங்க சார். ஏன் போய் அவர்கிட்ட வச்சுக்கிட்ட? அவன் ஒரு பைத்தியக்காரன். உன் அதிர்ஷ்டம் நல்லா இருந்தாலும் அவன் இங்கிருந்து போயிட்டான். இல்லைனா நீ அவன் கையால செத்துருப்ப. எதுக்கும் நல்லது, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு.
என்ன சொல்றாரு? 100 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா. நீ என்ன சொன்ன? கணக்க சரி பண்ணிட்டு வந்துட்டேன். இடியட். அவெல்லாம் ஏற்கனவே 2 எடுத்துக்கிட்டல. கசஞ்சு போச்சு. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? ரோஜா. நீ நீ வந்து என்ன பண்றேன்னா விபச்சாரம். வேற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டும்தான் குரு. எப்பத்துல இருந்து? அம்மா இறுதி சடங்குக்கு பணம் இல்லாத நேரத்துல ஒருத்த வந்து புடவை அவுத்தாதான் பணம் தரேன்னு சொன்னான். வேற வழி இல்லாததால என்ன அப்படியே தப்பா நினைச்சிடாதீங்க குரு. சரி, கிருஷ்ணா யாரு? என் புரோக்கர். ஆமா, உண்மையாவே இந்த 100 ரூபாய் நீ தான் எடுத்தியா? முதல்ல அவன் எனக்கு பணம் கொடுத்தாதானே. அப்போ அவன் கொடுத்ததா சொன்ன? அப்படி சொல்லலைன்னா அவன் என்ன உள்ள தூக்கி போட்டு எலும்பு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான் அந்த சங்கர் பையன். போனா போட்டோம், உனக்கு என்ன? நான் பிரச்சனையில இருக்கும்போது கொஞ்சம் அதிகமா பணம் வாங்கி கொடுக்கறது அவன் தான். அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்ல. அதனாலதான் அந்த சங்கர் கிட்ட நான் போய் சொல்லிட்டேன். அது சரி, நீ ஏன் இதுக்குள்ள வந்த? வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நான் தான் சொன்னேன் குரு, வேற வழி இல்லாத நேரத்துல அப்படி ஆயிடுச்சு. அப்புறமாவது விட்டுருக்கலாம்ல. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மாமா எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ரஷ்யா பேகம்ட்ட அறிமுகப்படுத்தினான். ஏற்கனவே அந்த வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. நான் என்னமோ நினைச்சேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு புரிய வந்தது நான் ஏமாந்து போயிட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் ஓடி போக நிறைய முயற்சி பண்ணேன். என்னால முடியவே இல்லை. வேற வழி இல்லாம இப்படி பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ விழுந்துட்ட குரு, நீ நம்பிட்ட. இது உண்மை நினைச்சிட்டல? அப்படின்னா இதெல்லாம் போய் நான் 3 பெக் அடிச்சதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு போய் சொல்லனா 500 ரூபாய் டிப்பு கேரண்டி. சரக்கு அடிக்காமலே நீ விழுந்துட்ட. அப்போ சரக்கு அடிச்சா ரொம்ப பரிதாபப்பட்டு பெரிய ஹீரோ போஸ் கொடுத்து 500 ரூபாவை எடுத்து நீட்டுவ. என்ன குரு, என்ன யோசிக்கிற? நீ யாருக்காச்சும் டிப்ஸ் கொடுத்துருக்கியா? எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது. தெரியாதா? அப்படின்னா வெளியில ஃபுட் சாப்பிட்டதே இல்லையோ? காலேஜ்ல? ஆபீஸ்ல? இல்ல. ஐயோ பாவம், வெறும் வீட்டு சாப்பாடு மட்டும்தானா? உன் பொண்டாட்டி அதிர்ஷ்டக்காரி தான். உன்ன மாதிரி ஆம்பளைய முதல் தடவையா பாக்குற. பிடிச்சிருக்கு குரு. ஆமா குரு, உன் பேர் என்ன? அபிராம். என்ன பண்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு அதெல்லாம் புரியல. மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற? 80,000. 80,000? மாசத்துக்கு 80,000-ஆ? உன் பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறாளா? கொஞ்சம் மரியாதையா பேசுறிய? நான் இப்படிதான் குரு, எனக்கு அதெல்லாம் வராது. என் சூழ்நிலை அப்படிப்பட்டது. எங்க கூட யாரும் நல்லபடியா பேச மாட்டாங்க. நான் மட்டும் அதுக்கு பேசணும். சரி, என்ன? எங்க இருக்க? எங்க இருக்க சொல்லு. கார் ஷெட் பக்கத்துல, மொட்டை மாடியில. வேற? எனக்கு வேற வேலை தெரியாது, பொழைக்கணும்ல. அம்மா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு அனாதை. சொந்த பந்தம் யாரும் கிடையாது. பொழப்புக்காக நிறைய வேலை செஞ்சேன். ஆனா போன இடத்துல எல்லாம்
ஆம்பளைங்க எல்லாம் என் மேலதான் கண்ணு வச்சாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எதுக்கு சிரிக்கிற? மறுபடியும் நம்பிட்டல? அப்படின்னா இது கூட இதுவும் கதைதான். இத மட்டும் வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோ, 1000 ரூபாய் டிப்பு கேரண்டி. எதுக்கு பொய்யா சொல்ற? எதுக்கா? உண்மை சொன்னா கஷ்டம் தீர போதா என்ன? இல்லைன்னா யாராச்சும் பணம் தர போறாங்களா? ஆனா எங்க வாழ்க்கைக்குள்ள உண்மை பொய்லாம் தனித்தனியா இருக்காது, எல்லாம் ஒண்ணுதான். ஆச்சரியமா இருக்கா? சிரிச்சுக்கிட்டே வாழ்றதா எனக்கு பிடிக்கும். டேய், இந்த ராத்திரி நேரத்துல உன்னை வெளில சுத்தாதன்னு சொன்னேன்ல, வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி என்னடா அவசரம் உனக்கு? முன்னாடில இருந்தே நான் சுத்திட்டு இருக்கேன்க்கா. பதிலுக்கு பதில் நல்லா பேச கத்துக்கிட்ட நீ. டீ வாங்கிக்கக்கா. என்ன ஏன் கேக்குற? போய் அவர்கிட்ட கேளு. சார் டீயா காஃபியா? டேய், இங்க பக்கத்துல யாரும் மெக்கானிக்ல இல்லையா? இப்ப யார் சார் வருவாங்க? இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படின்னா அதுல இல்லனா பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் ஆச்சும், இல்லனா பக்கத்துல யாராவது கார் ரிப்பேர் பண்ற மாதிரி யாராவது ஒருத்தங்க உனக்கு. முதல்ல டீ சாப்பிடுங்க சார், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். அக்கா, உங்களுக்கு கூட சுட சுட டீ வாங்கிக்கோங்க. இரா, தலையை தொடச்சு விடுறேன் வா. அக்கா விடுங்கக்கா. இப்படி நனைஞ்சன்னு வச்சுக்கோ, ஜுரம் வந்து அப்புறம் ஸ்கூல்ல கட் அடிச்சிருவ நீ. அக்கா எனக்கு ஒன்னும் ஆகாது, விடுங்கக்கா. டேய் ஊதுடா. மறுபடியும் நீ அந்த பசங்களோட சேர்ந்து குட்கா சாப்பிட்டல, அது சாப்பிட்டா வாய் கெட்டு போயிடும்டா. போஸ்டர் எல்லாம் நீ பாக்கலையா? சொல்லுடா. படம் போஸ்டர் நான் மட்டும் நல்லா பாத்துருப்பேன். ஐயோ அக்கா, ஒன்னு சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுக்கா. இன்னொரு தடவை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, வாயை கிழிச்சிருவேன். போடா. ஐயோ நான் சாப்பிட மாட்டேன், விடுக்கா. சார் சிகரெட் வேணுமா? கிங்ஸ் இருக்கா? கார் சூப்பரா இருக்கு சார். டேய், மெக்கானிக் வேணும்டா. சிட்டியே பாதி மூழ்கி போயிருக்கு, யார் சார் கிடைப்பாங்க? காசு தரேன்டா, ட்ரை பண்ணு. மெக்கானிக் அட்வான்ஸ் 500 ரூபாய், எனக்கும் டீக்கும் சிகரெட்டுக்கும் மொத்தம் 100, எல்லாத்தையும் சேர்த்து 600 ரூபாய் கொடுத்துருங்க சார். ஏண்டா என்கிட்டே ஆட்டே போடலன்னு பாக்குறியா? நீ மெக்கானிக் கூட்டு வா, அப்புறம் தரேன். தா முதல்ல இந்த 100 வச்சுக்கோ. அப்படின்னா நீங்க என்ன நம்பாதீங்க சார். அக்கா, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மறந்துடாதீங்கக்கா. சரிடா, டேய் மெக்கானிக்டா. பைக்கா. டேய் ஜாக்கிரதை. சொந்த தம்பியா? இல்ல, அதை விட ஜாஸ்தி. அப்புறம் எதுக்கு கையில காசு கொடுக்குற? நீ ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு வர வேண்டியதானே? அவனுக்கு கஷ்டத்தை பத்தி தெரியும், ஆனா அதுல 10 20 எடுத்துக்கிட்டா ஒரு தப்பும் இல்லையே. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது கூட விடலேனா இந்த காலத்துல அவன் எப்படி பொழைப்பான்? என் மேல ஆசைப்படாதவன் இவன் ஒருத்த மட்டும்தான் குரு. அதுக்கப்புறம் நீ. ஆமா குரு, என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவுமே பண்ணது இல்லையா? இல்ல. என் கண்ணை உத்து பாருங்க, இப்ப கூட எதுவும் தோணலையா உங்களுக்கு? சொன்னல இல்ல. இப்ப கூடவா? இல்ல. கண்ணுல தூசி எடுத்து விட்டுட்டு இருந்தா திருட்டு தரமா பாக்குறீங்களா நீங்க? ஐம் சாரி. நாளா எடுக்க மாட்டேன். ஓகே ஓகே, இனிமே உன் கண்ணையே பாக்குறேன்.
ரோஜா இவன் இந்த நேரத்துல வந்திருக்கான். ராஜா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை நான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் இப்பவே செத்துருவேன். சரி, நான் அவகிட்ட பேசுறேன், நீ வந்து உட்காரு. அதோ வருது பாரு. அதுக்குள்ள முடிஞ்சுதா? எங்கேயும் போகலடி. அப்படியா? அந்த ராஜாவை நீ வர சொன்னியாமே, உன்னை பார்க்க தான் வந்திருக்கான். நிஜமாவா? ஆமாடி. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இவன் இங்க வருவான்னு யாருக்கு தெரியும்? சரி, வந்துட்டேல்ல, போ. எங்கேயாச்சும் போய் நிம்மதியா வாழுங்க, போங்க. அவன் அந்த நரகத்துல இருந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போறான்டி. போய் சந்தோஷமா இரு. அதே இல்லடி, இவனுக்கும் எனக்கும் வயசுல வித்தியாசம், அவ்வளவுதானே. உனக்கு அவனை பிடிக்கும்னு என்கிட்ட எத்தனை முறை சொல்லிருப்ப. இப்ப மட்டும் நீ மறுத்த, அவன் உண்மையிலேயே செத்து போயிடுவான். நான் சொல்றத கேட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. வா வா. ரோஜா, நீ என்ன வேலை பார்த்துருக்க? அந்த பையனுக்கு எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு. ஒரு 35 வயசு பொம்பளையோட ஒரு 25 வயசு பையனுக்கு கல்யாணமா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்னது? அது அது நம்ம சம்பிரதாயமே கிடையாது. 60 வயசு கிழவனுக்கு 16 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் நம்ம கலாச்சாரமா? அது இல்ல, நான் சொல்றது கேளு. ஆக்சுவலா நான் வந்து புருஷன் இறந்து அவ அனாதையா நின்னப்போ அவளுக்கு சோறு போட்டுச்சு அவங்க கலாச்சாரம். அதனால நான் செஞ்சதுதான் கரெக்ட். ஆச்சரியமா இருக்கு குரு. எதுக்கு இதெல்லாம் பண்ற? அவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? பொறுப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே இந்த காலத்துல சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒண்ணா இருப்பாங்க? இவங்க தான் சேர்ந்திருப்பாங்க. நீங்க சொல்ற பொறுப்பு படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தவங்க தெரியாது. ஆனா இவங்களுக்கு தெரியும். இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அவன் தியாகம் பண்ண முன்னாடி வந்தான். அவன் அவளோட உடம்ப காதலிக்கல, மனசுதான் காதலிச்சான். அதே மாதிரி அவளும் அவனை அப்படிதான் காதலிக்கிறா. அவங்க காதல உங்க சம்பிரதாயமும் கலாச்சாரமும் ஒத்துக்காது. 2 பேரோட மனசு சாகுற வரைக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கு கல்யாணம் தேவையில்ல, காதல் போதும். I'm sorry. என்ன குரு, சரக்கா? உனக்கு பழக்கம் இருக்கா? ஏய் குட்டி, உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் அலையிறது? மரியாதை சீக்கிரம் கிளம்பு. எங்கயா? பாபண்ண உன்னை வர சொல்லியிருந்தாரு. உனக்காக அந்த லொல்லு கிருஷ்ணா அட்வான்ஸ் கூட வாங்கிட்டான். யார கேட்டுடா குடுக்குறீங்க அட்வான்ஸ்? என்ன குட்டி, விளையாட்டா இருக்கா? என்னையா இது என்ன பார்னு நினைச்சியா? இங்க உட்காந்துக்கிற, போ வீட்டுக்கு போ. என்னடி பெரிய டப்பு பார்ட்டியை பிடிச்சிட்டு போல இருக்கு. அவர் எதுக்கு நடுவில் இருக்கிற? எதுனாலும் நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். என்னடி நீ நானும் பேசிக்கிறது? மரியாதையா வரியா இல்ல தூக்கிட்டு போட்டுமா? எதுக்கு கோவப்படுற? அப்படி வரியா? கொஞ்சம் பேசிட்டு வரலாம், வா. இவ்வளோ அன்பா கூப்பிட்டா வரமாட்டேன்னு நான் சொல்லுவேன். நான் செத்தாலும் அந்த பாபு கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிரு. ஏற்கனவே அவனோட நோய் ஒட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கா. நான் சொன்னா கேப்பாரோ இல்லையோ, அதனாலதானே உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினேன். வந்து நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வேணும்னா நீ மட்டும் வா, மறுபடியும் தனியா பேசுவோம். சரி, ட்ரை பண்றேன். நீ மட்டும் இங்கே இரு, பாபன்கிட்ட பேசிட்டு திரும்ப வரேன். சரி சரி, இப்போ சரி.
என்ன குரு அப்படி பாக்குற? இது இறக்கமா அசிங்கமா? ஆச்சரியம். எதுக்கு? நடைமுறையை பார்த்தேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நான் தான் இருட்டிலே இருக்கேன்னு. என்ன குரு அப்படி சொல்லிட்ட? லைட் எரியுதுல, இருட்டுன்னு சொல்ற? குரு, எனக்கு ஃபுல்லா சரக்கு அடிக்கணும் போல இருக்கு. உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா. What? இன்னும் என்ன விழுறது குரு? ஒரு தடவை உன் கார் சாவி கொடு. எதுக்கு? உன் கார் ஒண்ணு நான் தூக்கிட்டு போற மாட்டேன். அழகு சுந்தரி மலையாய் வந்தாலே நனிந்தேன் நின்றாலே பாடம் மின்னலே சிறு தேன் துளி போலங்கும் எங்கும் முன்னோடு தான் சேர்ந்தாலே தேவதை போல் மெல்ல மெல்ல ஆடி நின்றாலே நீயும் இங்கே பார்த்து நிற்க மூச்சு முட்டி நின்றாலே பார்க்கும் பார்வை பாதம் என்று மயங்கி நின்றாலே சொடுக்கினில் தாளம் மலை சேர்ந்திடும் ராகம் கால்கொலுசோடு சேர்ந்தாடும் இந்த தேகம் மிக அருகினில் போகும் குளித்தரும் மேகம் அது சொல்லாதோ என் காதில் உங்கள் மோகம் வா உன்னாசை தொடங்க நீ என் கண்ணில் மயங்கு நான் உன் கையில் மொத்தம் பூவாய் அடங்கு கா என் வெக்கம் குறைய பூ இதழ் முத்தம் பெருகுந்தே இதழ் முத்தம் மலர இதன் கேட்காதா மொத்தம் உனக்கே தெரியும் அணி போட்டாலும் நிற்காதையா எந்தன் வயதும் உன் கண்கள் சொல்லும் என் ஆசை முழுதும் நீ தூரம் சென்றால் கேட்காதையா எந்தன் இதயம் நீ என் கண்ணின் அழகுமா என் காலின் அழகுதே என் உதட்டின் அழகு நீ தீண்டவா நான் உன்னை கொண்டாடவாயே தினம் தீண்டாடவா நீ என்னை தீண்டினாயே இனி தேடவா அழகு சுந்தரி மலையாய் வந்தாலே நனிந்தேன் நின்றாலே பாடம் மின்னலே சிறு தேன் துளி போலங்கும் எங்கும் முன்னோடு தான் சேர்ந்தாலே தேவதை போல் மெல்ல மெல்ல ஆடி நின்றாலே நீயும் இங்கே பார்த்து நிற்க மூச்சு முட்டி நின்றாலே பார்க்கும் பார்வை பாதம் என்று மயங்கி நின்றாலே ஓ உனக்கு படம்லாம் வரைய தெரியுமா? யாருது? நீதா.
நானா இவ்ளோ அசிங்கமாவா இருக்கேன்? நீ அழகா இருக்குன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? டிஸ்கவுண்ட்காக சொல்லிருக்க மாட்டாங்க. நீ என்ன வரையறன்னு தெரிஞ்சிருந்தா நான் அசையாம நின்னுருப்பேன்ல. உன் டான்ஸ் பார்த்து தான் வரையணும்னு தோணுச்சு. நீ என்னதான் இருந்தாலும் அதிர்ஷ்டக்காரன் குரு. என் டான்ஸ ஃப்ரீயா பாத்துட்ட. சாதாரணமா இருந்தா 5000 ரூபாய் வாங்குவேன். நீ டான்ஸ் ப்ரோக்ராம் கூட பண்ணுவேன்னு? எப்பயாச்சும் இருக்க. அப்போ எந்த வேலையும் தெரியாதுன்னு அதுவும் ஒரு வேலை தானே? ஆமால. உனக்கு சரக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடதெல்லாம் நாட்டு சரக்கு. இந்த மாதிரி இங்கிலீஷ் சரக்கெல்லாம் ஃபுல்லா குடிச்சிருவேன். என்ன கிளம்பிட்டியா? சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்து. இரு, நானும் கூட துணைக்கு வரேன். நில்லு. எதுக்கு துணையா வர? எங்களுக்கும் கொஞ்சம் வெக்கலாம் வரும் குரு. I'm sorry. டேய், அவ இங்கதான் இருக்கிறாளா? நல்லா தேடுங்க சீக்கிரம். சரிண்ணே. சார், குட்டி வேணுமா உனக்கு? ஃப்ரெஷ்ஷு குட்டி இங்கே இருக்குது சார். நேபாள், காஷ்மீர், கேரளாலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கூட்டின்னு வந்துக்கிறேன் சார். செம அம்சமாக இருக்கும் சார். சொல்லுங்க சார். புள்ளிங்க பூ மாதிரி இருக்கும். அண்ணா என்னண்ணா நீங்க? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? அவன்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ரோஜா கிட்ட பேரம் பேசுங்கன்னா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அந்த பாபு காம வெறியில காத்துட்டு இருக்கான். இப்ப இந்த ரோஜா மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அந்த வெறியா நம்ம மேல காட்டுவான். வா, அவளை போய் தேடுவோம். என்னாச்சுடா, அவ கிடைச்சாளா? இல்லைண்ணா. இதுக்கு முன்னாடி வந்தப்ப அவ இங்கே தானே இருந்தா. இதுக்கு முன்னாடி அவளை இவன் தாண்டா புக் பண்ணா. எங்கடா போனா அந்த குட்டி? எங்க போனான்னு எனக்கு தெரியாது. டேய், நீ புக் பண்ணியிருந்தா அவ எங்க போறா? மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். என்னடா என்ன அப்படி பாக்குற? என்னடா? இப்போ எங்க ஆளுங்களை கூட்டு வர்றாரு. டேய் வாங்கடா, நம்ம ஆளுங்களை கூட்டு வரலாம். வாங்கடா, பாபண்ணட்ட சொல்லலாம். என்னாச்சு? எங்க போறோம்? டேய், அங்க என்னமோ சத்தம் வருது, என்னன்னு பாரு. சரிண்ணா. இங்க யாருமே இல்லண்ணா. சரி வா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஓகேண்ணா. போயிட்டானுங்க. ஆமா, யார் இந்த பாபுங்கிறது? கார்பரேட்டர். அவன் மனுஷனே இல்ல, ஒரு காம பிசாசு. எங்க கேங்ல எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டான். நான் மட்டும் மாட்டுக்காம சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் நோய் வந்து கட்டில கிடக்கிறத விட விஷம் குடிச்சு சாகிறது மேலு. அந்த புரோக்கர் எங்க இருக்காரு? இந்த நேரத்துக்கு மேன்ஷன் பார்ல தான் இருப்பான். ஆனா அந்த பாபுக்கு பயந்துகிட்டு அவங்க இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வா. எங்க? பேசக்கூடாது, வா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, இருங்க. மேன்ஷன் பார்க்கு போனோம். சாரி சார், பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஏய், இப்போ ஓட்டிட்டு தானே வந்த? ஜஸ்ட் இப்பதான் காலி ஆச்சு சார். ஏய், அர்ஜென்ட்டியா? அதனால தான் சார் ஆயிடுச்சு. ஏ பாய், ஏன் போய் சொல்ற? ஏ குட்டி, நான் உன்கிட்ட கூட பேசல, சார்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஹே குரு, அவன் நிறைய பணம் புடுங்க தான் அப்படி பேசுறான், நீ நம்பிராத. எவ்வளவு வேணும்? 500 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியானாலும் வர மாட்டேன். குடுக்காத. நீங்க பெரிய ராஜா சார், உட்காருங்க. யோ, சீக்கிரம் உட்காருங்க சார். இப்ப நான் உங்களை எப்படி கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. அண்ணா, உங்க வேலை ஆகட்டும், நான் வெளியில நிக்கிறேன், முடிஞ்சவன கூப்பிடுங்க. என்ன என்னையா? ஆட சார், என்ன புதுசாமா? இங்க பாரு, எல்லாத்தையும் குட்டி பாத்துக்குவா, ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவா. ஏ பாய், ஏன் இப்படி நச்சரிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க அதுக்காக ஒண்ணு வரல. சொன்னார்ல மேன்ஷன் பார்க்கு போங்க. ஆட, உண்மையிலே பார்க்கு கூட்டிட்டு போணுமா? ஆட, இந்த மழை டைம்ல ரொமான்டிக்கெல்லாம் வேஸ்ட் பண்றீங்களேப்பா. நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேனே. சுட சுட இருக்கிறத விட்டுட்டு பைத்தியமா இருப்போம் போல. தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. போலீஸ்காரங்க பார மூடிட போறாங்க.
இந்த ஏரியாக்கு நீங்க புதுசா என்ன? பார் எதுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க சார்? உள்ள குடிகாரங்க குடிச்சிட்டு இருந்தா வெளியில போலீஸ்காரங்க வெயிட் பண்ணுவாங்க சார். எங்க லொல்லு கிருஷ்ணா அந்த பாபு கிட்ட அட்வான்ஸ் வாங்காம இருந்திருந்தாருனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவன் பார்ல இல்ல கிருஷ்ணா வேற எங்க இருப்பான்? பாருக்கு போனாதான் தெரியும். நான் தான் இங்க மட்டும் இல்ல கண்ட இடத்துல இருப்பேன். நான் தான் ஸ்ரீகிருஷ்ணனாச்சே. அப்ப நீ தாளக்கணும் வேட்டைக்கு போய் 4 கௌதாரியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். அத்தை எங்க இருக்காங்க? வந்துட்டா. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன லொல்லு கிருஷ்ணன் கூப்பிட வேண்டாம் எத்தனை முறை சொல்லிருக்கேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போட்டோஸ் கொண்டு வந்தியா? வேட்டைக்கு போய் நான் வெறும் கையோட வருவேனா? எங்க காட்டு. நீ பெரிய வேட்டைக்காரன் தான். அத்தை இது கேரளத்து புட்டு, ஆந்திரா ஊறுகா, ஐயா ஹைதராபாத் பிரியாணி, சென்னை சாம்பார். 4 பேருமே ஃப்ரெஷ். எல்லாருக்கும் ஓகே தானே? நம்ம எப்படி சொல்றோமோ அப்படிதான் அத்தை. நாமன்னா யாரு? நீயா? நான் இல்ல நீங்க தான். சரி இவங்க எதுக்கு தேவைப்பட்டுச்சு? கொஞ்ச நாளா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்களா? அப்படின்னா அத்தை காசு கூட எங்க குடுக்குறாங்க? நம்ம விஷயத்துக்கு வா. நம்ம விஷயம் தான் என்ன? இவங்க விஷயம் என்னாச்சு? ஓ இவங்க விஷயமா? என்னன்னு சொல்றது அத்தை? பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, கரண்ட் பில் ஏறிடுச்சு. உனக்கும் நல்லா ஏறிச்சு. போங்க அத்தை. 40,000 தரேன் அத்தை. 4 பேருக்கு சேர்த்து. இன்னொரு வார்த்தை சொல்லு. 30. வேண்டாம் ஃபர்ஸ்ட் இதே ஓகே பண்ணிக்கோங்க. அது நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கோ. சரி அத்தை வெளிய மழை வெஞ்சதுனால உடம்பெல்லாம் நனைஞ்சு உள்ள ஓவரா ஹீட் ஆயிடுச்சு அத்தை. மேல போய் கூல் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் அத்தை. என் ஹீரோனி எங்க இருக்காளோ? பெரிய ஓசி கேண்டிடேட் எங்க இருந்து தான் வந்தானோ தெரியல. திருட்டு பையன். என் செல்ல கண்ணுங்களா. என்ன செல்லம் ஹீரோயின் நல்லா இருக்கியா? கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியுது. ஒல்லியா இருக்கிற மாதிரி சொல்ற. நல்லா பேச கத்துக்கிட்ட. சரி ஆரம்பிக்கலாமா? கையேடு. வேற என்ன விஷயம்? தள்ளியா வேற என்னத்த சொல்றது? என்ன ஹீரோயினி ஆக்குறேன்னு கூப்பிட்டு வந்த. இன்டோர்னு சொன்ன, அவுட்டோர்னு சொன்ன. இங்க எந்த டோர் இல்ல இந்த கட்டிடத்தை தவிர. ஐயோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வாச்சலாம். இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். என்ன எப்ப ஹீரோயினி ஆக்க போற சொல்லு. உன்னை ஹீரோயின் ஆக்கணும் நான் ப்ரொடியூசர் ஆகணும். அதுக்கு நிறைய பணம் வேணும். அதுக்கு தான் சம்பாதிக்கிறேன். உண்மையாவா? பின்ன நம்ப மாட்டியா? என்ன நம்புறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல மூட கெடுக்காத. இந்த மாஸ்க போட்டுக்கோ. என்னது இது? எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கணும். கஜோல் இவள மாதிரி நீயும் ஹீரோயின் ஆகணும். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. என்னது அது? இது நீ வெச்சுக்கோ. இவன் யாரு? சுனில் செட்டி. அப்ப எனக்கும் டேஸ்ட் இருக்கும்ல. அடங்கப்பா. மாருதி கார் மாதிரி இருந்து இப்ப பென்ஸ் கார் மாதிரி ஆயிட்டா. என்ஜாய். என்னடா பாய் நீ? ச்சே. நீ போ. சார் இன்னைக்கு இந்த குட்டி செத்துருவா சார். என்ன? நீங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் சார். போயும் அந்த பாபு கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாலே. அவன்கிட்ட யாராவது மாட்டினா சும்மா விட மாட்டான். இந்த குட்டி ஒரு அனாதையும் கூட. இவளை கொன்னாச்சும் சரி அவன் ஆசையை தீர்த்துக்குவான். வணக்கம் ரோஜா. வணக்கம்க்கா. டேய் ஓ லொல்லு கிருஷ்ணா இருக்கானா? இல்லக்கா டெய்லி இந்த டைம்க்கு வந்துருவாரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க போய் உட்காருங்க. ஃபோன் பண்ணவா? பண்ணு. என் நம்பர்ல இருந்து பண்ணா கண்டிப்பா பேசுவாரு. நீங்க இறங்கி போந்துடுறேன். மனசை பறி கொடுத்துறீங்களா சார்? சரி சார் நீங்க போயிட்டு வாங்க. நான் இங்கே நிக்கிறேன். சார் மீட்டர் ரன்னிங்ல தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதுக்கா. சரி நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். நீங்க போய் அங்க உட்காருங்கக்கா. நீ எதுக்காக வந்த குரு? தேவையில்லாம எனக்காக அவங்க கூட சண்டை போட்ட. நம்மள தேடிக்கிட்டு அவங்க இங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையே ஆயிடும். நீ போயிடு குரு. பரவாயில்ல விடு. யாரு வராங்கன்னு பாப்போம். ஆமா உன் கிருஷ்ணாவை பாத்தியா? இல்ல. இங்க பாரு குரு இது ஏன் விஷயம். இத நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி போ. அட சொன்னதான் கேளுங்களே. கிளம்பி போங்க. ஹலோ நான் உன்னை பார்க்க வரல. ஆக்சுவலி இங்க ரிலாக்ஸ் பண்ணதான் வந்தேன். ஆமா இப்போ இவ்வளவு சீரியஸ் எதுக்கு? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல.
மடியில தான் நாள் போற சாஞ்சுக்க நீ வா உன் ஆசையெல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு தீர்த்துக்கவா ரங்க ரங்கோலா ராத்திரி கோலா உன்னோட ஆட வந்தேனா தித்தி கும்பிடா வெள்ள நீ வாடா மிச்சம் இல்லாம தருவேண்டா நான் சின்ன தேவை என்னுள்ள நீந்து மூச்சு முட்டி நீயும் பாஞ்சிடத்தவா நான் ஒரு தேவை ஊரெல்லாம் கேளு ஒரு நாளும் போவே கிள்ளிடத்தவா மத்தாப்பு நானே வானவில் நானே மல்லிப்பூ நானே அதில் வாசமும் நானே என் மடியில தான் நாள் போற சாஞ்சுக்க நீ வா உன் ஆசையெல்லாம் என்னோட தீர்த்துக்கதவா என் மடியில தான் நாள் போற சாஞ்சுக்க நீ வா உன் ஆசையெல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு தீர்த்துக்கவா ரங்க ரங்கோலா ராத்திரி கோலா உன்னோட ஆட வந்தேனா தித்தி கும்பிடா வெள்ள நீ வாடா மிச்சம் இல்லாம தருவேண்டா கைப்படாத பொண்ணு உன் கூட என்ன சேர்த்துக்க நீ வா நிக்காத மானு சஞ்சோட தூணு நெஞ்சோடு என்ன தாங்கிடத்தவா நான் சின்ன பூவா வாடாத தீயா அருகே நீ வாடா என்ன தூக்கி போடா என் மடியில தான் நாள் போற சாஞ்சுக்க நீ வா உன் ஆசையெல்லாம் என்னோட தீர்த்துக்கதவா என் மடியில தான் நாள் போற சாஞ்சுக்க நீ வா உன் ஆசையெல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு தீர்த்துக்கவா ரோஜாக்காக இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. இவளை விட்டுட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்தது. ஆனா இவ பெரிய ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. முதல்ல ரோஜா எனக்கு ஒரு பொண்ணான்றதே சந்தேகமா இருந்தது. ஆனா இப்போ எனக்கு அந்த சந்தேகம் கிடையாது. அது என்னவா இருந்தாலும் இவளை பார்க்கும்போது இவ இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிற வரைக்கும் இவளுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு எனக்கு தோணுது. ரங்க ரங்கோலா ராத்திரி கோலா உன்னோட ஆட வந்தேனா தித்தி கும்பிடா வெள்ள நீ வாடா மிச்சம் இல்லாம தருவேண்டா என் மடியில தான் நாள் போற சாஞ்சுக்க நீ வா உன் ஆசையெல்லாம் என்னோட தீர்த்துக்கதவா என் மடியில தான் நாள் போற சாஞ்சுக்க நீ வா உன் ஆசையெல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு தீர்த்துக்கவா. ஹலோ, நான் தான் ரோஜா பேசுறேன். ரோஜா, ரோஸ் 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 ரோஜா பூவே, ரோஜா பூவே. நான் அந்த பாபு கிட்ட போக மாட்டேன். என்னது? பாபு அண்ணன் கிட்ட போகலையா? எதுக்கு? என்ன மாட்டி விட்டியே? பாபு அண்ணன் இந்நேரம் சிட்டி பூரா நம்ம 2 பேரும் தேடிக்கிட்டு இருப்பாரேடி. நம்ம இடத்துல இருந்து நான் ஓடி வந்துட்டேன். என்னடி உனக்கு கொழுப்பேறி போச்சா? நீ ஏண்டி அங்க போகல? நான் பாபு அண்ணன் கிட்ட அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உடனே உன்னை பார்த்தாகணும், அவ்வளவுதான். இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. சைதா போயிட்ட. அங்கே இரு, இப்பவே கிளம்பி வந்துடுறேன். இப்ப என்ன பண்றது? யார் பண்றது? ஐயோ பாபண்ண, ஐயோ இப்ப இவருக்கு என்னன்னு சொல்றது? பாபண்ண, நான் தான் ரோஜாவை கூட்டிக்கிட்டு உங்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இந்த பாபண்ண விஷயத்துல மாட்டிக்கிட்டேனே. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? கழிச்சது போதும். என்ன எப்ப ஹீரோயினி ஆக்க போற சொல்லு. நீ ஹீரோயினா? உனக்கு வயசு குறையட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். வீணா போனவன். அப்பா, இவ இங்கதான் நிக்கிறாடா. எப்படி நிக்கிறா பாரு, காலை காட்டிக்கிட்டு. அடியே, எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. எதுக்கு நீ அந்த பாபன் இடத்துக்கு போகல? நீ யார்கிட்ட கேட்டுற அட்வான்ஸா வாங்கின? என் கடன் முழுசா தீத்தியா நீ? அதனாலதான் புக் பண்ண. நீ அங்க போகலன்னா பாபு எனக்கு கொன்னுடுவாண்டி.
கொல்லட்டும். நோய் வந்து சாகிறத விட அவன் கையால சாகிறது எவ்வளவோ மேல். செத்து தொலை. உனக்கு ரெடி, நீ சொல்லுவ. அவன் கொலை பண்ண போறது என்ன? ஒண்ணே இல்ல. அவனுக்கு நோய் இருக்குன்னு யாரடி சொன்னது? சும்மா சும்மா. நீ போய் படுத்தி அவன் கூட. என்ன படுக்க? என்ன? ஏய், உன்னை அவன் கூட எப்படி படுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. வாடி. ஏய் நில்லு. யாரு இவன்? கஸ்டமரா? பார்க்க நல்லதா இருக்கான். எவ்வளோடி கொடுத்தான்? இவர் அந்த மாதிரி ஆள் ஒண்ணும் இல்ல. ஓஹோ, லவ்வரா? அப்போ ஒரு வேலை பண்ணு தம்பி, நீ இங்கே இரு, 1 ஹவர்ல வந்துடும். ஏய் வாடி. ஒரு ரெஸ்பெக்ட் புரோக்கரை இவன் கையால் அடிக்க வைப்பியா? ரோஜா உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 20,000 ரூபா. ஏன் நீ கொடுக்க போறியா? நான் தான் கொடுக்க போறேன். உனக்கு எதுக்கு குரு? என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். நீ இரு, நீ வா. ஓகே வர்றேன். ஆல்ரெடி அட்வான்ஸ் ஒரு 20,000, இது ஒரு 20,000. சூப்பர், டபுள் பேமெண்ட்ரா. பின்னாடியே வாங்க. இந்த பொட்டில இருந்து எப்படி பணம் எடுப்பாங்க? ஏய் குட்டி, பாஸ் நல்ல பெரிய கேஷ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. புடிச்சுக்கோ, லைஃப்ல செட்டில் ஆகி போயிடுவ. எதுக்காக நீ நடு ராத்திரி வரைக்கும் கால் வலிக்க நின்னு கஷ்டப்படணும்? அவரை புடிச்சுன்னு வச்சுக்கோ. கஸ்டமர்ஸ் எல்லாம் உன் கையில வச்சுக்கிட்டு பணம் வந்துருச்சு, நேர்ல வர வேண்டியதே இருக்காது. எல்லா விஷயத்தையும் போன்லயே முடிச்சிடலாம். நீ பேசாம இருக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குற? 100 ரூபா. வச்சுக்க. நான் நல்லவன் ஆயிட்டேன், இல்லன்னா உன்னை விட்டுருப்பனா? 25,000. இனி அந்த பொண்ணு பக்கமே போகாத. ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறியா? எனக்கு இன்னும் பணம் வேணும். உனக்கு அடிச்சு உனக்கு புத்தி வரல. அது எனக்கு பழகி போச்சு. நீ ஏதோ சொருகுன அதே மாதிரி சொருகு. பணம் வேணும். இதெல்லாம் ஜெராக்ஸ் மிஷின் நினைச்சியா? இதுக்கு லிமிடேஷன் இருக்காது. லொல்லு பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, சீக்கிரம் சொருகு. இங்க வச்சு ஒன்னு அடிச்சா கேமரால தெரிஞ்சிரும். ஏய் நில்லு, எங்க போற? உன்ன யாருக்கிட்ட விளையாட்டு காட்டுற? எடு. என்ன காரியம் பண்ணிட்ட குரு? செத்துட்டானா? ஓகே பாய். இல்ல, மயக்கம் போட்டான். எழுந்து திரும்பி அவனே போயிடுவான். ஐயோ, ஏற்கனவே இந்த ரோட்ல போலீஸ் பேட்ரோல் அதிகம், வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஐயோ, நீங்க என்ன பண்றது? ஹலோ. ஹலோ போஸ், நான் அபி. என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? இது எந்த ஏரியா நம்பர்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் தேவை. என்னடா விஷயம்? அது வந்து உங்க ரிலேஷன்ல யாரோ ஏசிபி இருக்கிறதா சொன்னல. ஆமா, ஏசிபி துர்கா, எங்க அப்பாவோட கசின். அதான்டா, நான் இங்க ஒருத்தர் அடிச்சேன். விழுந்தானே எந்திரிக்கல. என்னது அடிச்சிட்டியா? ஆமாண்டா. டேய், நீ ஏசிபி துர்கா கிட்ட பேசி என்ன எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்த சொல்றா. யோ, என்னையா தனியா என்னையா பண்ற? வாயா, வந்து வண்டியில ஏறு. டேய் போஸ், நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரியாடா? நடையா. உட்காரு உட்காரு உட்காரு. Indecent fellows. You are right. என்ன குரு, ஆச்சரியமா இருக்கா? எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். What's name? Take the soda. Take the water bottle. Open blouse. Remove dupatta. You kiss. என்ன குரு, போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகமா இங்கிலீஷ்ல பேசு, அப்பதான் நம்ம சீக்கிரம் வெளியில வர முடியும். Excuse me. Excuse me. இங்க ஸ்டேஷன்ல இன்சார்ஜ் யாரு? Who's the station in charge? Hello, excuse me. சார், என்ன சார், அவங்க வர வரைக்கும் ஒன்னும் நடக்காது. இங்க வந்து உட்காருங்களே சார். என்ன சார், அவங்களால ஒன்னும் ஆகாது. Hello, excuse me, please wake up.
ஹலோ ஏய் சார், I want to make a call. I want to talk to ACP Durga. பூந்தமல்லி சந்தானம் வேணாமா? Hello, excuse me, please wake up. ஏய், இப்போ என்ன வேணுமாடா அவனுக்கு? புரோக்கர்னு சந்தேகப்பட்டு கூப்பிட்டு வந்தேன் சார். இங்கே வந்து ஓவரா பேசிட்டு இருக்கான். யோ உள்ள போடி அவனை. யோ வாயா தூக்கத்தை அப்பப்பா. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டானுங்க. டேய், வண்டியை ஓரமா பார்க் பண்ணு. ஏய், இவன் யாரா? வணக்கம் சார். சலாம் சார். ம். நீ என்னடி இந்த பக்கம் வந்திருக்க? இந்த ஏரியா பக்கமே வரமாட்டியே. இந்த கேஸ் என்னையா? பிராத்தல்னு சந்தேகப்பட்டு கூப்பிட்டு வந்தேன் சார். அவர் நல்லவர் சார். நம்ம லொல்லு கிருஷ்ணா தான் இவர்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு. என்ன பிரச்சனை? சென்டர்ல அங்க ஒரு ஏடிஎம் இருக்கு சார். அது ஏதோ சொருகுனாதான் பணம் வரும்ல சார். ஏடிஎம் சென்டர். அந்த ஏடிஎம் சென்டர் தான். அதுல இருந்து பணம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம லொல்லு கிருஷ்ணா பிரச்சனை பண்ணோம். அந்த பிரச்சனையில தலையில அடிபட்டு கிருஷ்ணா கீழே விழுந்துட்டான் சார். சார், இதுல அவர் மேல தப்பு எதுவுமே இல்ல சார். நிஜமா என்னை காப்பாத்தணுன்றதுக்காக தான் அவர் இப்படி பண்ணாரு சார். சார், இது வரைக்கும் இவரை பத்தி பேசின மாதிரி வேற எப்பயாச்சும் உங்ககிட்ட பேசிருக்கேனா சார்? என்னை இதே மாதிரி நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்க சார். அப்போல்லாம் அந்த லொல்லு கிருஷ்ணா வந்து பணத்தை கட்டிட்டு என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாரு சார். நான் இவ்வளவு தூரம் இவரை பத்தி சொல்றேன்னா இவர் எவ்வளவு நல்லவருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் சார். அப்படின்னா நீ சொல்றத வச்சு நான் அவனை விடணுமா? அவன் என்ன ஜென்டில்மேனா? ப்ளீஸ் சார், நான் சொல்றத கேளுங்க சார். சரி, அவரை விட வேணாம் சார். அவரை ஒரு தடவை ஃபோன் பண்ணிக்க விடுங்க சார். ஏன், அவன்கிட்ட ஃபோன் இல்லையா? சார், பேட்டரி தீர்ந்துருச்சு சார். ஒரு கால் பண்ண விடுங்களேன். ஓகே. யோ, அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டோம், நான் வெளியே போயிட்டு வரேன். டேய் ஆதி, அந்த செல்லை ஓபன் பண்றா. ஹலோ போஸ், நான் தான் பேசுறேன். ஸ்டேஷன்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். எந்த ஸ்டேஷன்? இது எந்த ஸ்டேஷன் சார்? மயிலாப்பூர் ஸ்டேஷன். மயிலாப்பூர் ஸ்டேஷன்ல இருந்துடா. நீ உங்க ஏசிபி கிட்ட பேசிட்டியாடா? டேய், இந்த டைம்ல ஃபோன் பண்ணா நல்லா இருக்காதுடா. டேய், ப்ராப்ளம்னா முகூர்த்தத்தை குறிச்சிட்டா வரும். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் 4 மணி நேரத்துல ஏசிபி இங்க இருக்கணும். நான் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். தட்ஸ் ஆல். சரி, பண்றேன். தேங்க்யூடா. சார் உட்காருங்க சார். இட்ஸ் ஓகே. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நோ. காஃபி. யா, 2 காஃபி. நரசிம்மா, 3 காஃபி ஸ்பெஷல் ப்ளீஸ். அவன் பேர் அபி ஆண்டி. நான் பாத்துக்கிறேன். அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் பாத்துக்கிறேன். ஏய் முரளி, என்னையா இங்க பிரச்சனை? அபிராம்ங்கிறது யாரு? உன் பேர் தான் அபிராமா? ஆமாங்க மேடம். வணக்கம். துர்கா, ஐபிஎஸ். உட்காரு. தேங்க்யூ மேடம். ஆமா, என்ன உங்க பிரச்சனை? மேடம், நான் போஸோட ஃப்ரெண்டு. தெரியும், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இந்த பொண்ணோட பேரு ரோஜா. அது வந்து இவ வந்து ஒரு விபச்சாரி. தெரியும், அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ அப்ப அங்க ஒரு நிமிஷம் இரு. ஜோக்குப்பா, ஜோக்கு. ஜோக்குப்பா, ஜோக்கு. நீ சொல்லு. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ரொம்ப மழை பெஞ்சது மேடம். அப்ப என் கார் நின்றுச்சு. அப்பதான் அந்த இடத்துல வச்சு இந்த பொண்ணை பார்த்தேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சது, அந்த பொண்ணு நனைஞ்சது, உனக்கு மூடு வந்துச்சு, அப்புறம் பாட்டு பாடினீங்க, அப்படிதானே?
எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு என்ன இப்போ? லோல் கிருஷ்ணன்றவன் இந்த பொண்ணுக்கு புரோக்கரான். அந்த ஆள் வந்து பாபுன்ற ஒரு ஆள் கிட்ட அட்வான்ஸை வாங்கிட்டானா. ஆனா இந்த பொண்ணுக்கு அங்க போக இஷ்டம் இல்லைங்க. அந்த பணத்தை கூட நான் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. அதுக்காக அந்த ஆளை கூட்டிகிட்டு நான் ஏடிஎம் வரைக்கும் போனேன். அவன் அந்த பணத்தையும் வாங்கிட்டு எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும்னு கத்தியை காட்டி மிரட்டினான் மேடம். அதனால திருப்பி நான் அவனை அடித்தேன். அப்படியே பின்னாடி போய் விழுந்துட்டான் மேடம். இதான் மேடம் நடந்தது. அதுவும் இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு எப்படியாவது இந்த விஷயத்துல அந்த பொண்ணை காப்பாத்துங்க மேடம். முரளி மேடம், இந்த கிருஷ்ணானா யாரியா? அவன் பொண்ணுங்க புரோக்கர் மேடம். அப்படியா? அவன் எங்க போனாலும் பிரச்சனை தான். அதான் அவன் பேரு லொல்லு கிருஷ்ணா. இதுக்கு பின்னாடி கதை என்ன மேடம்? இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டையா? அவனுக்கு அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல மேடம். அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. அப்படியா? அப்ப அந்த லொல்லு கூட நமக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நாளைக்கு தானே எலெக்ஷனு. ஆமா மேடம். அத நீ என்னன்னு பாத்துக்கோ. ஷூர் மேடம். நான் இவங்களோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேலை முடிஞ்சிரும். ஓகே மேடம். ஓகே மேடம். என்னப்பா அபி, உன் ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே மேடம். நீ கிளம்பலாம். மேடம். ஒரு நிமிஷம் வெளியில போங்க. அட சாஃப்ட்வேர் பசங்கள பத்தின கதை நமக்கு தெரியாதா என்ன? கூப்பிட்டீங்களா மேடம்? அது ஒண்ணு இல்ல போங்க போங்க போங்க. நீ வா, நான் சொல்றேன். என்னாச்சு? என்ன ரோஜா, எதுக்கு இப்படி நீ இழுத்துட்டு போயிட்டு இருக்க? சொல்லு. என்ன காரியம் பண்ணிட்ட குரு? அந்த கிருஷ்ணா பேரை சொல்லி தப்பு பண்ணிட்டியே. இல்லையே, அவங்க அவனை கவனிச்சுட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு கூட சொன்னாங்கல்ல. நம்மளால தான் அவனுக்கு நல்லது நடக்கும். ஃபைல் க்ளோஸ் பண்றதுனா கொல்றது. செத்தா சாவட்டும், ஒழிஞ்சது. குரு பாவம் குரு, நான் கஷ்டத்துல இருக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அவனை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க செத்தா அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்க அவனை கொல்ல வேணாம் குரு. நான் தான்டா. டே போஸ், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் ஃப்ரெண்டு நல்லவனா கெட்டவனா? ஐயோ, ஏன் இப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லடா. முதல்ல இந்த பஜாரே காப்பாத்த சொன்னான், காப்பாத்துன. இப்ப என்னாச்சு? அந்த புரோக்கர் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்த சொல்றான். அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? என்ன பத்தி அவன் என்ன நினைக்கிறான்? அதனாலதான் அவன் மேல சந்தேகப்பட்டு உனக்கு நான் போன் பண்றேன். நான் கேட்டதுக்கு சொல்லு. அதெல்லாம் இல்ல ஆண்டி, இது வரைக்கும் நான் யாரையாவது இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேனா? அவன் ரொம்ப அப்படியா? சரி பண்றேன் விடு. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கே. இந்த கதையில உனக்கு ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இருக்கா? நீயும் இந்த மாதிரி ராத்திரில சுத்திக்கிட்டு இருக்கியா? இல்ல ஆண்டி, இல்ல. ஜாக்கிரதை. என்ன பத்தி தெரியும்ல, தோலை உரிச்சிடுவேன். ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. பண்றேன். நான் பண்றேன், எனக்கு எல்லாம் தெரியும். நான் கண்டிப்பா பண்றேன். முதல்ல நீ போன வை. சரி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வை. இந்த ஆளு வேற. சொல்லு. ஏண்டி இவ்வளவு லேட்? வீட்டுக்கு வரியா இல்லையா? வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். என்னாச்சு? என்னாச்சுன்னா போலீஸ்காரங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்கும். நீ முதல்ல படு. எனக்கே போன் பண்ணி தொந்தரவு பண்ற. இங்க பாரு, நான் வீட்டுக்கு லேட்டா வருவேன்னு சொல்லி நீ சரக்கு அடிச்சேன்னு வச்சுக்கோ. நான் வீட்டுக்கு வந்ததும் நீ குடிச்சதெல்லாம் கொப்பளிக்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. எனக்கும் 2 பெக் எடுத்து வைங்க. இப்ப போன வை. யாரு மேடம்? என் புருஷன் தான். எப்ப வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைச்சாலும் போலீஸ்காரங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன வேலை? யோ, எங்கே உங்க சிஐ காணோம்? அது வந்து இப்போ டாக்டர் சார், இவரை எப்படியாவது நார்மல் ஆக்குங்க. ஒரு கேஸுக்கு இவன் ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியமான விட்னஸ். எங்க முயற்சி நாங்க பண்றோம் சார். நினைவு வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணா போச்சு. ஏதோ ஒன்று பண்ணுங்க சீக்கிரம். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல அடிப்பட்டவங்க இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்து நான் பார்த்தது இல்ல. கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். வேற ட்ரீட்மெண்ட் இல்லையா டாக்டர்? ஏன் இல்ல, இருக்கே. கரண்ட் ஷாக் குடுத்துற வேண்டியதுதான். ஐயோ, கரண்ட் ஷாக்கா? எம்மாடி, நான் இப்ப எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? நீங்க எல்லாம் யாரு? இனி எந்த ஊரு? சொல்றேன்டா உனக்கு செல்லம். ஞாபகம் வந்துருச்சு, நீங்க போலீஸ் தானே? நினைப்பு வந்துருச்சா? தொல்லை ஒழிஞ்சுது. இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீதான் கரெக்ட். ஐ அம் டயர்ட், நோ மோர் பேஷண்ட். நர்ஸ், யூ ஃபாலோ மீ. டாக்டரை நம்பவே முடியலையே. டேய், அந்த பணம் எங்க? எந்த பணம்? என்ன தேவையில்லாம கோவக்காரனாக்காத. வேண்டாம், நானே கொடுத்துறேன். 100 ரூபாயா? சார் வேண்டாம், நானே தந்துடுறேன். இந்தாங்க சார், இந்தாங்க. என்ன விட்டுருங்க. டேய் சொல்றா, சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்றா, சொல்லு.
சொல்ல போறியா இல்லையா? ஏடிஎம் என்னடா பண்ண நீ? சொல்லு. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் வாங்க மேடம், இன்டர்கேஷன் போயிட்டு இருக்கு மேடம். எதை கேட்டாலும் வாயை திறக்க மாட்டறா மேடம். சொல்றா. என்ன சார்? சார் என்ன பேசுறீங்க? சொல்றா. சார் அது வந்து பணத்தை கொடு. மேடம் பணத்தை கொடுன்னு சொன்னேன். அங்க கொடு. உன் மேல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? 3 தான். இல்ல மேடம் 8 கேஸ் இருக்கு. அது தலையில அடிபட்டுச்சா, அதான் மறந்து போயிட்டேன். உன்னை பத்தி உனக்கே தெரியல. டேய் இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னை கொன்னுடுறேன். மேடம் கையெடுத்து கும்பிடுறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் உண்மையிலே திருந்திடுறேன், எங்க அம்மா மேல சத்தியம். எவ்வளவு தைரியம்! அம்மா மேல சத்தியம் பண்ற உனக்கு பயம் இல்ல? உன்னை கொன்னுட்டா போஸ்ட்மார்ட்டம் கூட இங்கே முடிஞ்சு போயிடும். போஸ்ட்மார்ட்டமா? ரோஜா என்ன பேசாம நிக்கிற? உனக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். மேடம் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் வேணா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். அப்ப அந்த ஊர்லயும் போய் இதை பண்ணுவியா? இல்ல மேடம், கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். ரோஜா என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே, வாயை திறந்து ஏதாவது பேசு. என்னடா பேச சொல்ற? என் வாழ்க்கையை கெடுத்ததே நீதானடா. என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்ன, எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்னு. இதான் எனக்கு கிடைச்ச மதிப்பா? மேடம் இவனை கொன்னுடுங்க, இவ உயிரோடவே இருக்க கூடாது. ஐயோ ஏதோ பழக்கத்துல அன்னைக்கு போய் சொல்லிட்டேன். உன்ன அன்னைக்கு ஹீரோயின் ஆக்குறேன்னு சொன்னேன், ஒருத்தர் சிங்கர் ஆக்குறேன்னு சொன்னேன், இன்னொருத்தர ஃபாரினுக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். ஏதோ நான் சொல்லுவேன், அதை நீ நம்புவியா? மூடு. நீ சொன்னதுனாலதான் அவன் நம்பினா. கரெக்ட் தான் மேடம், புத்தி வந்துருச்சு. மேடம் ஒருவேளை நீங்க என்ன மன்னிச்சு விட்டாலும் அந்த பாபு அண்ணன் என்னையும் ரோஜாவையும் கொன்னுடுவான். அந்த பாபுவுக்கு போனை போடுறா. ஹலோ அண்ணா, நான் தான். என்னடா சொல்லு, ரோஜா எங்கடா? அண்ணா இனி என் கையில எதுவும் இல்லண்ணே. இதோ ஏசிபி மேடம் பேசுறாங்களா, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, ஏசிபி துர்கா ஹியர். அந்த துர்கா தான். அது இருக்கட்டும், ரோஜாவை உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணை தேடிக்கிட்டு நீ அலையிறியா? இன்னைக்கு நான் அவளை விட மாட்டேன், ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமே நீ அவளை மறந்துடு. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, நீ மறந்துதான் ஆகணும். மேடம் அவளுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துரு மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. அது இல்ல மேடம். பாபு, நான் மரியாதையா சொல்லும் போதே நீ கேளு. எனக்கு மட்டும் மூடு மாறிச்சுன்னு வச்சுக்கோ, உன் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்க வேண்டி இருக்கும். அதுல ஒரு ஃபைல்ல உன்னோட ப்ளூ ஃபிலிம் கதையும் இருக்கு. அது எல்லாத்தையும் போஸ்ட் அடிச்சு எல்லா செவத்துலயும் ஒட்ட வேண்டி இருக்கும். அதெல்லாம் எதுக்கு மேடம்? அந்த பொண்ணை மறந்துட்டேன் அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க மேடம்? குட். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நீ ஏதாவது பண்ண, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவளை எப்பயும் மறந்துட்டேன் மேடம். குட், நல்லா இரு. அப்புறம் இந்த பொண்ணு கதை இதோட முடிஞ்சது. உனக்கு சம்மந்தம் இல்ல. நான் இந்த கேஸை முடிச்சிடுறேன். உங்க இஷ்டம் மேடம். ஓகே, முடிச்சிடுறேன். இங்க பாரு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வந்தேன். சரிங்க மேடம். அண்ணனை கேட்டேன்னு சொல்லு. ஓகே ஓகே. அது சரி, உங்க ஏரியால எலெக்ஷன்லாம் எப்படி போகுது? அத கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு தெரியாது என்ன மேடம்? நல்லது. சரிங்க மேடம். மேட்ரு ஓவர். டேய் லொல்லு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சது, அடுத்த செகண்டே என்கவுண்டர் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்ன பத்தி தெரியும்ல? ஆமா. ஆர் யூ ஹாப்பி? தேங்க் யூ மேடம். யோ நீ வாயா. வாழறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. இந்த மாதிரி தான் வாழணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு ரோட்டியோ பக்கம் வராத. நடமாடும் ஏகாதசி தடுமாறி போவேண்டி ஸ்ரீ கண்ணாலே தேகம் ருசி உன்னை தின்னாலும் தின்னாலும் தீராது இந்த பசி. மல்கோவா 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 சீசனு மல்லிப்பூ சீசனு பொண்ணு இந்த பொண்ணுக்கு வருஷம் சீசனு.
ஏகாதசி தடுமாறி போவேன் ரிஷி கண்ணாலே தேகம் ருசி உன்னை தின்னாலும் தின்னாலும் தீராது இந்த பசி மல்கோவா 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 சீசனு மல்லிப்பூ சீசனு பொண்ணு இந்த பொண்ணுக்கு வருஷம் சீசனு ஏகாதசி தடுமாறி போவேன் ரிஷி கண்ணாலே தேகம் ருசி உன்னை தின்னாலும் தின்னாலும் தீராது இந்த பசி மல்கோவா சீசனு மல்லிப்பூ சீசனு பொண்ணு இந்த பொண்ணுக்கு வருஷம் சீசனு மல்கோவா சீசனு மல்லிப்பூ சீசனு பொண்ணு இந்த பொண்ணுக்கு வருஷம் சீசனு நடமாடும் ஏகாதசி தடுமாறி போவேன் ரிஷி கண்ணாலே தேகம் ருசி உன்னை தின்னாலும் தின்னாலும் தீராது இந்த பசி எனக்கு இதெல்லாம் சாதாரண குரு. அவன் திருந்துவான்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. உனக்கு தான் இந்த ராத்திரி புதுசா இருக்கும். என்ன மாதிரி பொண்ணை புதுசா பாக்குறீங்கல்ல? ஆமா குரு, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உன்ன மாதிரி சாதாரணமா வாழணும்னு இருக்கு. அதை விட என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இன்னும் இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்களான்னு தோணுது. அவங்க கூட வாழணும்னு தோணுது. ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு குரு. இப்ப எங்க போகணும்? வா, டிராப் பண்ணிடுறேன். வேணாம் குரு. ஏன்? எங்க போறதுன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரம் இங்கே இருந்து சூரிய உதயத்தை பார்க்கணும் போல இருக்கு. புது சூரியோதயம். அம்மா குரு, உங்க வீடுங்க? உங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல? அப்படி பார்க்காதீங்க குரு, நான் ஒன்னும் வரமாட்டேன். என் தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இது என் விசிட்டிங் கார்டு. இது என்னது? இதுல என் அட்ரஸ் இருக்கு. ஒருவேளை உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த அட்ரஸுக்கு வா. நிஜமாவா குரு? தேங்க்யூ குரு. சாரி குரு. எதுக்காக? அந்த போலீஸ் ஸ்டேஷனு பிரச்சனை எல்லாம் என்னால தானே வந்துச்சு குரு. உன் மூலியமா நிறைய புது விஷயம் கத்துக்கிட்டேன். நீங்க கிளம்புங்க குரு. உங்க பொண்டாட்டி உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல? சாரி, உங்க ஒய்ஃப் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல? I'll be there within 10 minutes, okay? இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, நான் அப்புறம் வந்துடுறேன், சரியா? ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? டேப்லெட் சாப்பிடு.
அம்மா ஹலோ. ஹலோ. ஹாய், குட் மார்னிங். ஹாய். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வருவியா? ஏன் வர மாட்டேன்? இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு நம்ம வெளியே ஜாலியா சுத்தணும். நான் எதுக்கு? இன்னைக்கு என் பர்த்டே. ஓ, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. Thank you. ஓகே, நான் ரெடி ஆயிட்டு வரேன். Bye. பாய். என்னடி அபியோட கொஞ்ச நாள் ரொம்ப க்ளோஸாவே சுத்துற? ராகேஷ் என்ன பண்ண? கழட்டி விட்டேன்டி. எதுக்காகடி? ராகேஷ்க்கு என்னடி ஆச்சு? அவன் பாக்கெட் ஜீரோ. அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடி. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களே. அவன் ஒரு அப்பாவி. அவனுக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு. அபி இப்போ தனியா தான் இருக்கான். இதான் சரியான நேரம் அவனுக்கு கொக்கி போடுறதுக்கு. அதனாலதான் என் வழியை நான் மாத்திக்கிட்டேன். நீ சரியான ஆள் தாண்டி. கல்யாணமே தேவையில்லை, அன்பு போதும். என் மேல ஆசைப்படாதவன் அவன் மட்டும்தான் குரு. அதுக்கப்புறம் நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்காதீங்க குரு. பாய். ஹலோ சார். உங்களை தான். இங்க ரோஜான்னு யாராவது ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ரோஜானா? அவளுக்கு இங்க வரதுக்கு முன்னாடி பெரிய பேரம் கிடைச்சிச்சு போல இருக்கு. அவ இன்னைக்கு வரமாட்டான். நாளைக்கு வந்து பாருங்க. இன்னைக்கு வேணும்னா நான் இருக்கேன். ரேட்டு விட அவளை விட கம்மி தான். ஓகேவா? சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லலாம்ல. வேண்டாம் குரு, நான் அதை விட்டுட்டேன். ஆமா குரு, நைட்டெல்லாம் நீ வீட்டுக்கு போகல. உங்க வைஃப் உங்களை ஒண்ணும் கேட்கலையா? இல்ல. எதுவுமே கேட்காம எப்படி விட்டுருப்பாங்க? இருந்தாதானே. அப்படின்னா? அப்படின்னா இருந்தாதானே. அத பத்தி நீங்க சொல்லவே இல்ல.
சொன்னனே. சொன்னீங்களா? உங்க பொண்டாட்டி கூட சம்பாதிப்பாங்களா? இல்லாதவங்கள பத்தி அப்படி பேசாத. உங்க பொண்டாட்டி கூட சம்பாதிப்பாங்களா? இல்லாதவங்கள பத்தி அப்படி பேசாத. அழகு சுந்தரி மலையாய் வந்தாலே நனைந்தேன் நின்றாலே பாடம் மின்னலே சிறு தேன் துளி போலங்கும் எங்கும் மண்ணோடு தான் சேர்ந்தாலே தேவதை போல் மெல்ல மெல்ல ஆடி நின்றாலே நீயும் இங்கே பார்த்து நிற்க மூச்சு முட்டி நின்றாலே பார்க்கும் பார்வை பாதம் என்று மயங்கி நின்றாலே சொடுக்கினில் தாளம் மலை சேர்ந்திடும் ராகம் கால்கொலுசோடு சேர்ந்தாடும் இந்தன் தேகம் மிக அருகினில் போகும் குளித்தரும் மேகம் அது சொல்லாதோ என் காதில் உங்கள் மோகம் வா உன்னாசை தொடங்க நீ என் கண்ணில் மயங்கு நான் உன் கையில் மொத்தம் பூவாய் அடங்க கா என் வெக்கம் குறைய பூ இதழ் முத்தம் பெருகுந்தேன் இதழ் முத்தம் மலர இதன் கேட்காதா மொத்தம் உனக்கே தெரியும் அணி போட்டாலும் நிற்காதையா எந்தன் வயதும் உன் கண்கள் சொல்லும் என் ஆசை முழுதும் நீ தூரம் சென்றால் கேட்காதையா எந்தன் இதயம் நீ என் கண்ணின் அழகுமா என் காலின் அழகுமே என் உதட்டின் அழகை நீ தீண்டவா நான் உன்னை கொண்டாடவாயே தினம் திண்டாடவா நீ என்னை தீண்டினாயே இனி தேடவா அழகு சுந்தரி மலையாய் வந்தாலே நனைந்தேன் நின்றாலே பாடம் மின்னலே சிறு தேன் துளி போலங்கும் எங்கும் மண்ணோடு தான் சேர்ந்தாலே தேவதை போல் மெல்ல மெல்ல ஆடி நின்றாலே நீயும் இங்கே பார்த்து நிற்க மூச்சு முட்டி நின்றாலே பார்க்கும் பார்வை பாதம் என்று மயங்கி நின்றாலே. சாரி குரு. தட்ஸ் ஓகே. ஆமா நீங்க இருந்து எங்கேயும் போலையா? சொன்னேன்ல எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு. பப்ல டான்சரா சேர்ந்திருக்கேன். இது கதை இல்ல குரு, உண்மை. நீங்க என்னைக்காச்சும் பப்புக்கு வரப்போ டிப்பு குடிக்காம போனீங்க நல்லா இருக்காது. டிப்ஸ் குடிக்காம மட்டும் போனீங்க நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். அன்னைக்கு பாருங்க. இந்த நிமிஷம் எனக்கு என்னைக்குள்ளாத ஒரு சந்தோஷம் கிடைச்சதா அது எல்லாம் ரோஜாவால மட்டும்தான். அவளால சில இருட்டுற வாழ்ற வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் பொய்யான வாழ்க்கையில வாழ்றேன்னு தோணுச்சு. மற்றவங்களோட பேச்சு சிரிப்பு வழக்கங்கள் எல்லாமே ஏமாத்துக்கிற வேலைன்னு தோணுச்சு. எந்த கல் மனசு இல்லாத தூய்மையான மனசுதான் ரோஜாவுக்கு. இப்ப என் பார்வையிலே தேசி கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு திருந்தின ஒரு புண்ணியவதை. இவளால எனக்குள்ள இருக்க அகம்பாவை இழந்து வாழ்க்கையோட உண்மை என்னன்னு தெரிஞ்சதா. தேங்க்யூ ரோஜா, தேங்க்யூ வெரி மச்.